வணக்கம் நண்பர்களே, அச்சய பாத்திர உணவகம் சேனலில் இன்றைக்கி நம்ம ஃபிஷ் சில்லி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ரோட்டு கடைகளில் எல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்ற ஃபிஷ் சில்லி என்ன ஒரு டேஸ்ட் கொடுக்குமோ அதே டேஸ்ட் அப்படியே நமக்கு இதில் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஃபிஷ் சில்லி செய்கிறதுக்கு நான் இப்போ வாவல் மீன் எடுத்திருக்கேங்க. நான் இப்போ 1/2 கிலோ வாவல் மீன் எடுத்திருக்கேன். நம்ம கடைகளிலே ஃபிஷ் சில்லி செய்யணும்னு சொன்னாலே போதும், அவங்க இந்த மாதிரி சின்னதாக அழகாக கட் பண்ணி தருவாங்க. அதிக முள் இருக்கிற மீனாக இல்லாமல் முள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க. இனி இந்த மீனை நம்ம மேக்னேட் பண்ணி வைக்கலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இனி இதில் கூடுதலாக 2.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். லாஸ்ட்டாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கலாம். எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இதை நம்ம மிக்ஸ் பண்ண அப்புறம் ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். நான் இப்போ கரெக்டாக 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் இதில் சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாகவே இருக்குது நமக்கு. இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் 1/2 அன் ஹவர் இதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 1/2 அன் ஹவர் இதை ரெஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த மீன் நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, இந்த மசாலாவையெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி இந்த மீனோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக 1/2 அன் ஹவர் இதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. நம்ம மீனும் தயாராகிருக்கு. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீனை இதில் சேர்க்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் சூடான அப்புறம் தான் நம்ம மீனை சேர்க்கணும். இதில் இந்த மீனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக 2 நிமிஷம் மட்டுமே நமக்கு போதும். 2 நிமிஷத்துக்குள்ளாடியே நம்ம மீன் ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகிரும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இனி இதை எடுத்துடலாம். இனி இதை வேறொரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த டேஸ்ட் நம்ம ரோட்டு கடைகளில் எல்லாம் வச்சுருப்பாங்க மீன் சில்லி, அது வாங்கி சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருக்கும் அது அப்படியே இதில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது அப்படி இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட சூப்பரான ஃபிஷ் சில்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபிஷ்ஷில் கவுச்சி ஸ்மெல் கூட நமக்கு வராது. இதில் கரம் மசாலா, மாவு பொருட்கள் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீட்டிலே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.